ஓகே, நேற்று டெஸ்ட் 14 அதில் இருக்கக்கூடிய ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அந்த கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னும் நிறைய பேருக்கு அந்த பேசிக்ஸாக ரேஷியோவை பற்றி இன்னும் தெரியலை. ஏற்கனவே நான் வீடியோஸ்லாம் பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ அதையே நீங்கள் பாருங்கள். இந்த ரேஷியோங்கிறது முக்கியமானது அப்படிங்கிறதுனால அதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸே இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், தமிழில் அதுக்கு பேர் விகிதம் மற்றும் விகித சமம்னு சொல்லலாம், அல்லது சரி விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. விகிதம் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ கீழ்கண்டவற்றில் எது தகு பின்னம் அல்ல? ஆன்சர் பண்ணுங்க. கீழ்கண்டவற்றில் எது தகு பின்னம் அல்ல? எல்லாமே டெஃபினேஷன்ஸ் எல்லாமே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தகு பின்னம்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ ட்ரை டு ஆன்சர். கீழ்கண்டவற்றில் எது which one of the following is not a proper fraction? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா, தகு பின்னம்னா அந்த பின்னத்தோட மதிப்பு 1 விட கம்மியாக இருக்கணும். 1 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்னு சொல்லக்கூடிய மேலே தொகுதி கீழே இருக்கக்கூடிய பகுதியை விட சின்னதாக இருக்கணும். The denominator should be less than the numerator should be less than the denominator. அதுதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அதுதான் தகு பின்னம். தகு பின்னம்னா என்னது? மேலே இருக்க நம்பர், ஒரு பின்னத்தில் மேலே ஒரு நம்பர் இருக்கும், கீழே ஒரு நம்பர் இருக்கும். மேலே இருக்க நம்பருக்கு பேர் தொகுதி, கீழே இருக்க நம்பருக்கு பேர் பகுதி. அந்த மேலே இருக்க நம்பர் இருக்குல்ல, அது கீழே இருக்க நம்பரை விட சின்னதாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ சொல்லுங்க, which of the following is not a proper fraction? கேட்கறது என்ன தெரியுமா? எது தகு பின்னம்னு கேட்கல, எது தகு பின்னம் அல்லன்னு கேட்கலாம். ஸோ அப்போ கரெக்டாக சொல்லணும், எது தகு பின்னம் அல்ல அப்படின்னா டி தான் ஆன்சர். ஏன்னா தகு பின்னமாக இருந்துச்சுன்னா மேலே இருக்க நம்பர் கீழே இருக்க நம்பரை விட சின்னதாக இருக்கணும். 10 விட 5 சின்னது, 3 விட 2 சின்னது, 3 விட 1 சின்னது. இதுதான் தகு பின்னம். இது என்ன பின்னம் அப்படின்னா, இதுக்கு பேர் தகா பின்னம். இங்கிலீஷில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தமிழில் அதுக்கு பேர் தகா பின்னம் என்று அழைக்கப்படும். தகா பின்னம். ஓகே, ரைட். கீழ்கண்டவற்றில் எது சமம் சொல்லுங்க பார்க்கலாம். 1/7ங்கிறது கீழ்கண்ட எதற்கு சமம்? எல்லாமே நம்ம பேசிக்ஸாக பார்க்குறோம். பேசிக்ஸாக பார்த்து அப்படியே உங்களுக்கு அந்த இதோட டெஃபினேஷன் தான். கீழ்கண்டவற்றில் எது, அதாவது 1/7 அப்படிங்கிறது எதற்கு சமமான பின்னம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 1/7 எதை அடிச்சா பார்த்தீங்கன்னா, சி அடிச்சிங்கன்னா 7 அடிபட்டு போயிடும். ஸோ தேர்ஃபோர் சிங்கிறதா இதற்கு சமானம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பின்னம் இருந்ததுன்னா மேலையும் கீழையும் ஒரே நம்பரை வச்சு பெருக்கலாம். 1/7ங்கிறது 1 தான், 7/49ங்கிறது 1 தான். ஈவன் 8ன்னு மேலே பெருக்கிறீங்கன்னா 8/8 56ங்கிறது 1 தான். சரிங்களா? ரைட். இப்போ இதில் சொல்லுங்க, லெஸ் தென் அல்லது கிரேட்டர் தென் அல்லது ஈக்குவல் டு பயன்படுத்தி சொல்லுங்க. இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணணும். அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸில் இந்த சிம்பிளை போடணும். எதை கரெக்டாக எந்த சிம்பிளை போடணும்? கிரேட்டர் தென். கிரேட்டர் தென் என்னன்னா, இந்த பக்கம் பெருசாக இருக்கும், இந்த பக்கம் சிறியது. இந்த பக்கம் சிறியது, இந்த பக்கம் பெரியது. இப்படி போட்டால் இந்த பக்கம் சின்னது. அகண்ட பக்கம் பெரியது, கூர்மையாக இருக்கிற பக்கம் சிறியது. ஈக்குவல்னா சமம்னு இருக்கும். அப்போ இங்க 3ல் 1க்கு என்ன போடணும் சொல்லுங்க பார்க்கலாம். 3ல் 1 கண்டிப்பா அது ரெண்டும் சமம் கிடையாது. அப்போ இதுல எது பெரியது எது சிறியது? எப்பவுமே எது பெரியது எது சிறியதுன்னு சொல்றதுக்கு அப்படியே குறுக்கால மல்டிப்ளை பண்ணிடுங்க. இங்க ஏதோ ஒன்று போடணும். அப்போ குறுக்கால மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 10 5 50, 1 8 8. அப்போ இந்த பக்கம் இருக்கிற 50 8ஐ விட பெரியது. ஸோ தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன போடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி போடுவோம். இல்லைன்னா நீங்கள் கண்டுபிடிங்க. 5/8ங்கிறது கண்டிப்பாக 1/10 அப்படிங்கிறது 0.1, 0.1. இது பார்த்தீங்க அப்படின்னா 0.50, 0 போட்டிங்கன்னா 8 6 48, அப்போ 0.6 ஆகிடும். பட் இது அப்படி கிடையாது, 0.1. அப்போ எது பெருசுனா இது பெருசு. அடுத்து இதுக்கு சொல்லுங்க. 9/12, 3/4 எது பெரியது எது சிறியது? வெரி குட். இது ரெண்டும் ஈக்குவல் ஆனது. இதை மேலே உள்ளதை 3ஆலையும் கீழே உள்ளதை 3ஆலையும் பெருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 9/12. 9/12 அடிச்சிங்கன்னா 3/4 வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போது இது கிரேட்டர் தென், இது
ஈக்குவல் டு. இந்த ரேஷியோவை கொண்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்குரிய பேசிக்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அன்பன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு பாருங்க. முக்கோணங்கள்ல கீழே கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணங்களில் 2/6 பங்கு நீல வண்ணம் உடையதுன்னு சொல்றாரு. இது சரியா கரெக்டா? அவர் சொல்றது கரெக்டா? மொத்த முக்கோணம் 6. இந்த 6ல நீல வண்ணம் உடையது எத்தனை அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்பவுமே மொத்தங்கிறத கீழே டினாமினேட்டர்ல போட்டுக்கணும். மேலங்கிறது நம்ம எதை பத்தி பேசுறோமோ அது மேல சொல்லணும். இங்க ப்ளூ கலர் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளூ கலர் அப்படிங்கிறது எத்தனை அப்படின்னா, ஆக்சுவலா என்ன சொல்லணும் அப்படின்னா, மொத்தம் உள்ளது 6, அதுல ப்ளூ எவ்வளவுனா 4. இதே பச்சையை பத்தி சொல்றது அப்படின்னா, மொத்தம் உள்ளது 6, மேல உள்ளது 2. அப்போ 2/6 பங்கு நீல வண்ணம்ங்கிறது தப்பு. இங்க என்ன இருக்கணும்? பச்சை வண்ணம்னு இருக்கணும். மலர்கொடியிடம் 10 ஆரஞ்சு இருக்குது. She ate 4 oranges. What fraction of the orange was not eaten by her? ஸோ மலர்கொடியில 10 ஆரஞ்சு இருந்துச்சுங்க, அதுல 4 ஆரஞ்சு அவங்க சாப்பிட்டாங்க. அப்போ உண்ணாத பழங்களின் பின்னம் என்ன? உண்ணாத பழங்கள் அதன் பங்கு என்ன? பின்னம்னு சொல்லலாம், பங்குன்னு சொல்லலாம், ரெண்டும் ஒண்ணுதான். மொத்தம் உள்ளத 10 பழத்துல 4 சாப்பிட்டாங்க, சாப்பிடாதுன்னு கேக்குறாங்க. அப்போ 6. அப்போ 6/10. 6/10 ஆன்சரா இருக்காது. அதனாலதான் அதை அடிச்சிங்கன்னா 3/5. ஏன்னா 6/10 ஒண்ணுதான், 3/5 ஒண்ணுதான். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. விதைக்கப்பட்ட முதல் நாளிலிருந்து 2 தாவரங்களின் வளர்ச்சியை நாள்தோறும் முத்து குறித்து கொண்டிருக்கிறான். 10 நாட்களில் முதல் செடி 1/4 அங்குலமும் மற்றொன்று 3/8 அங்குலமும் வளர்ந்திருக்கிறது எனில் அதிகம் வளர்ந்திருந்த செடி எது? சொல்லுங்க. 10 நாள்ல ஃபர்ஸ்ட் 1/4 இன்ச்சு வளர்ந்துருக்கு, ஒரு இன்ச்சில் 1/4 இன்ச்சு வளர்ந்துருக்கு, இன்னொன்று 3/8 அளவுக்கு இன்ச்சு வளர்ந்துருக்கு. இதுல எது அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. எது அதிகமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அப்படின்னா, அதே தான் இங்க கண்டுபிடிக்கணும். 1/4 பெருசா 3/8 பெருசா அப்படின்னு பார்க்கணும். இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம், இது ரெண்டுல எது பெருசு அப்படின்னு பார்க்கணும். நான் திரும்ப சொல்லியிருக்கேன், எது பெருசுன்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? இங்க ஏதோ ஒன்று வரணும்ல. இந்த இடத்துல என்னென்ன அப்புறம் போடுவோம். இது பின்னத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால குறுக்கால மல்டிப்ளை பண்ணுங்க. எப்பவும் பண்ணுவோம்ல, 1 8 இங்க பெருக்குங்க, 1 8 பெருக்கினேன், 4 3 பெருக்குங்க, 12. இப்ப நமக்கு தெரியுது 12 தான் பெருசு. அப்ப அதே மாதிரி இங்க போட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா இதுதான் ஈஸியான மெத்தட். அப்படி இல்லைன்னா 1/4ங்கிறது என்னன்னு கண்டுபிடிங்க, 0.25. 3/8 என்னன்னு கண்டுபிடிங்க, 0.30. 3/8 24. 0.3க்கு மேல போயிடும். இது 0.25 தான், அது 3க்கு மேல, அப்ப அது பெருசுன்னு வரும். ஸோ இப்போ நம்ம ரேஷியோ பத்தி பேசுறோம். இன் அவர் டெய்லி லைஃப் we handle situations. ஸோ 2 அளவுகளை ஒப்பிடும் சூழ்நிலை பல இடங்களில் நாள்தோறும் நமக்கு ஏற்படுகிறது. எப்பவுமே ஒப்புமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு நிறைய பேருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு பிடிக்காதே ஒப்புமை தான். ஆனா எல்லா இடத்துலையும் ஒப்புமை தான் ரொம்ப முக்கியம். எங்க போனாலும் நீங்களே ஒப்புமை தான் பண்ணுவீங்க. ஆனா உங்களை பேரண்ட்ஸ் ஒப்புமை பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாரு அந்த பையன் எவ்வளவு மார்க் எடுக்கிறான், இந்த பொண்ணு எவ்வளவு மார்க் எடுக்குது, நீ கம்மியா எடுத்திருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளை யாரோடையும் கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்றது நமக்கு பிடிக்காது, கரெக்டா? ஆனா நீங்க எல்லா இடத்துலயும் கம்பேர் தான் பண்ணுவீங்க. ஒரு எக்ஸாம்ஸ் அப்படின்னாவே கம்பேரிசன் தான். எந்த போட்டி தேர்வுமே கம்பேரிசன் தான். கம்பேரிசன்னா என்னது? யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை. அப்ப அதை வச்சு ஒரு நம்பரை கம்பேர் பண்றது. சோ 2 அளவுகளை ஒப்பிடும் சூழ்நிலை பல இடங்களில் நாள்தோறும் நமக்கு ஏற்படுகிறது. நமது உயரங்கள், எடைகள், தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள், வண்டிகளின் வேகம், கடந்த தொலைவு, வங்கி கணக்கில் உள்ள தொகை போன்றவற்றை நம்ம ஒப்பிட வேண்டி வருகிறது. பெரும்பாலும் ஒப்பீடானது ஒரே வகையான அளவுகளின் மீது மேற்கொள்ளப்படுகிறது. ஒப்பீடு ஒன்னா தான் பண்ணணும், சரிங்களா? ஒரு கிளாஸ்ல தண்ணி இருக்கு, இன்னொரு கிளாஸ்ல எண்ணெய் இருக்கு. இது ரெண்டையும் ஒப்பிடக்கூடாது. தண்ணினா தண்ணி, எண்ணெய்னா எண்ணெய். மீட்டர்னா ரெண்டையுமே மீட்டர்ல சொல்லணும். டைம்னா இதுவும் டைம் சொல்லணும், அதுவும் டைம் சொல்லணும். டைம்ல இது செகண்ட்ஸ்னா அதுவும் செகண்ட்ஸா இருக்கணும். செகண்ட்ஸை கொண்டு போய் மணியோட ஒப்பிடக்கூடாது. ஒன்று மணியை செகண்ட்ஸா மாற்றணும், இல்லை செகண்ட்ஸை மணியா மாற்றணும். எப்பவுமே இந்த ஒப்பிடக்கூடியது ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும்.
ஸோ அதனால தான் நார்மலாக ஒப்பிடுவாங்க. 8வது படிக்கிற பையனை 8வது படிக்கிற பையனோட தான் ஒப்பிடணும். 8வது படிக்கிற பையனை போய் 9வது பையனோட ஒப்பிட முடியாது. ஸோ மனிதனின் உயரத்தை வேறொரு மனிதனின் வயதோடு ஒப்பிடுவது பொறுத்தவரைக்கும் அதில் உயரத்துக்கும் வயதை என்ன பண்ண முடியும் சொல்ல முடியாது. என்னோட உயரத்தையும் இன்னொரு மனிதனோட உயரத்தையும் தான் ஒப்பிட முடியும். என்னோட மனித உயரத்தையும் இன்னொரு மனிதனோட வயதையும் எப்படி ஒப்பிடுவீங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒப்பிடுகிறது இருக்குல்ல, ஒரு அளவினை மற்றொரு அளவின் மடங்காக வெளிப்படுத்தி ஒப்பிடுவதை தான் விகிதம் அப்படின்னு சொல்றோம். ஒரு வகுப்புல ஆண்கள் எத்தனை சதவீதம், பெண்கள் எத்தனை சதவீதம், ஆண்கள் எவ்வளவு பங்கு, பெண்கள் எவ்வளவு பங்கு, ஆண்கள் எவ்வளவு மடங்கு, பெண்கள் எவ்வளவு மடங்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் விகிதம் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ரேஷியோ. ரேஷியோ அப்படின்னா விகிதம் என்ற சொல்லின் மூலத்தினை பழங்கால கிரேக்கத்தில் மத்திய காலத்தில் மறிய இயலும். எழுத்தாளர்கள் ப்ரப்போர்ஷியா என்னும் சொல்லை விகிதத்திற்கும் ப்ரொபோர்ஷனாலிட்டி என்பதை விகித சமத்திற்கும் இப்போ பயன்படுத்தியிருக்கிறாங்க. தொடக்க மொழிபெயர்ப்பாக இதில் லத்தீன் மொழியில் ரேஷியோஸ் என்று வழங்கினார்கள். ரேஷனல் என்ற சொல்லிலுள்ள ரீசன் போன்று. இப்போ நம்ம அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ சமைக்கிறீங்க. சமைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி விடுவாங்க. அங்கே ரேஷியோவில் ஆரம்பிக்கும். சில பேர் சமைக்கிறீங்க, இப்போ குக்கரில் சமைக்க வைக்கிறீங்க, இல்லை நார்மலாக சமைக்க வைக்கிறீங்க. சமைக்கும் போது அவங்க கேட்பாங்க தெரியுங்களா, இல்லை பிரியாணி வைக்கிறீங்க, ஏதோ வைக்கிறீங்க, சாதம் வைக்கிறீங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு டம்ளர் அரிசிக்கு எவ்வளவு பங்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ சொல்லுவாங்க, ஒரு பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி, இல்லை 2 பங்கு தண்ணி, இல்லை 2.5 பங்கு தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் உங்களுக்கு அந்த ரேஷியோ அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 கப்ஸ் ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா 4 கப்ஸ் வாட்டர். ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ இதை எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரேஷியோ பாருங்கள், எத்தனை இருந்தாலும் பாருங்கள். அப்போ 3 கப்புனா 6 ஊற்றணும், 4 கப்பு ரைஸ் அப்படின்னா 8 கப்பு ஊற்றணும், 5 கப்புனா அப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ரேஷியோவாக தான் இருக்கும். அது என்னவா இருக்கும் அப்படின்னா 1:2ங்கிற விகிதத்தில் இருக்கும். இதுக்கு பேர் தான் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அரிசி குவளைகளின் எண்ணிக்கை அல்லது தண்ணீர் குவளை. ஸோ இவ்வாறு ஒப்பீடு செய்வதற்கு பேர் தான் விகிதம் என்று அழைக்கப்படும். அப்போ ரேஷியோ அப்படிங்கிறது என்னது? ஒரே அலகுடைய 2 அளவீடுகளின் ஒப்பீடு விகிதமாகும். இப்போ கேட்கலாம், சார் அங்கே அரிசியையும் தண்ணியும் ஒப்பீடு பண்ணுறீங்களே? இல்லை, அங்கே அளவு தான் முக்கியம். அளவுங்கிறது என்னது அப்படின்னா அந்த வால்யூம் இருக்குல்ல, கன அளவு எவ்வளவுங்கிறதா முக்கியம். அப்போ ரெண்டுக்குமே கன அளவுங்கிறது ஒன்று தான். So A, B are 2 different quantities with the same unit. Then we can write A is to B. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா A is to Bன்னு சொல்லுவோம். இப்படி போடுவோம், ஒரு புள்ளி வச்சு A அப்படின்னு போட்டு ஒரு கோலன் வச்சு B போட்டால் A is to Bன்னு படிக்கிறோம். விகிதத்தை பின்னமாகவும் எழுதலாம் சொல்லியிருக்கேன். 3:5 அப்படின்னா 3/5ன்னு எழுதலாம். 3:5. 1:2 அப்படின்னா 1/2ன்னு எழுதலாம். அரிசி தண்ணீர் குவளையில் பாருங்களேன், 1:2. 1:2 எப்படி எழுதலாம்? 1/2ன்னு எழுதலாம், அல்லது 1:2ன்னு எழுதலாம், 1:2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது எல்லாமே எப்படி வேணாலும் எழுத முடியும். மொத்தம் 1:2 எழுதிங்கன்னா அது மொத்தத்தையும் கூட்டிங்கன்னா அதான் மொத்தம் 3 பங்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ரெட் டைல்ஸ் டு ப்ளூ டைல்ஸ் அண்ட் எல்லோ டைல்ஸ் டு ரெட் டைல்ஸ்? சொல்லுங்க. சிவப்பு வண்ண ஓடுகளுக்கும் நீல வண்ண ஓடுகளுக்கும் விகிதத்தை எழுதுக. சிகப்பு வண்ணத்துக்கும் நீல வண்ணத்துக்கும் விகிதம் எழுதுங்க. சிகப்பு எத்தனை இருக்கு? 2. நீலம் எத்தனை இருக்கு? 3. அடுத்து மஞ்சளுக்கும் சிவப்புக்கும், அப்போ எது ஃபர்ஸ்ட் சொல்றோங்கிறது முக்கியம். மஞ்சள் சிகப்பு, அப்போ மஞ்சள்ங்கிறது 2, சிகப்புங்கிறது 2. அப்போ 2:2 அப்படின்னா 1:1ன்னு வச்சுக்கோங்க. இங்க சிவப்பு ஓடுகளுக்கும் நீல வண்ண ஓடுகளுக்கும் சொல்றாங்க. சிவப்பு பாத்தீங்கன்னா 2, நீலம் 3, அதனால 2:3ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது 2:3, இது 3:2. மொத்தம் எத்தனை இருக்கு? மொத்தம் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா 2, 3, 5, 2, 7. ஸோ மொத்தம் 7. 7ல 2 எல்லோ, 2 எல்லோ, 3 நீலம், 2 ரெட். ஸோ அப்போ கேட்கறதுக்கு சிவப்பு வண்ண ஓடுகளுக்கும் நீல வண்ண ஓடுகளுக்கும்
2:3. மஞ்சள் வண்ண ஓடுகளுக்கும் சிவப்பு வண்ண ஓடுகளுக்கும் 2:2, 1:1. எல்லாத்தையும் சேர்த்து கேட்குறாங்க. சிகப்பு, நீலம், மஞ்சள் அப்படின்னா 2:3:2 அர்த்தம். Write a ratio of blue tiles to that of red tiles and red tiles to that of total tiles. ரெண்டுக்கு சொல்லுங்க, கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. 2 ரேஷியோ சொல்லணும் எனக்கு. 2 ரேஷியோ ஆன்சர் பண்ணுங்க. நீல வண்ணத்துக்கு சிவப்பு வண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3:5 மற்றும் சிவப்பு வண்ணம் ஓடுகளுக்கும் மொத்த ஓடுகளுக்கும்னு கேட்குறாங்க. சிவப்பு வண்ணத்துக்கும் மொத்த ஓடுகளுக்கும். அப்போ சிவப்பு வண்ணத்துக்கு மொத்த ஓடுகளுக்கும் என்னது அப்படின்னா 5:8. What is the ratio of the portion of the unshaded portion in the following shapes? Ratio சொல்லுங்க. Unshaded portion. ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லுங்க, ரெண்டாவது சொல்லுங்க. நிழலிடப்படாத பகுதிகளுக்கிடையே உள்ள விகிதங்கள். நிழலிடப்பட்ட மற்றும் நிழலிடப்படாத. அப்ப நிழலிடப்பட்டன்னு ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்கன்னா ஷேடட். ஷேடட்னா அதை ஃபர்ஸ்ட் சொல்லணும். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் 1:2. இங்க பாருங்க 5:4. 1:2, 5:4. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷியோ. ரேஷியோக்கு வந்து பாத்தீங்கன்னா அலகு கிடையாது, விகிதங்களுக்கு அலகு கிடையாது. இட் இஸ் எ நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷியோ ஆஃப் 8 கிலோமீட்டர் டு 4 கிலோமீட்டர் எப்படி எழுதுவோம் அப்படின்னா 8:4 எழுதுவோம். அங்கே போய் அலகு எழுத மாட்டோம். 2 கிலோமீட்டர் அப்படின்னு அலகை சேர்த்து எழுத மாட்டோம். 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் எழுத மாட்டோம். வெறுமனே 2:1 அவ்வளோதான். விகிதங்களுக்கு அலகு கிடையாது. விகிதங்களின் இரு அளவுகளும் ஒரே அளவுடையதாக இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக கிலோமீட்டர் மீட்டர் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒன்று மீட்டரை கிலோமீட்டரா மாற்றணும், இல்லை கிலோமீட்டரை மீட்டரா மாற்றணும். ஸோ இப்போ 4 கிலோமீட்டர் அப்படின்னா எப்பவுமே லோயர் யூனிட்ஸாக மாற்றுவாங்க. இப்போ 4 கிலோமீட்டரை 4000 மீட்டர்னு ஆற்றலாம். 400 மீட்டர் அப்படியே இருந்துட்டு போட்டோம். இப்போ 4000:400ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை நம்ம அரிச்சு சுருக்கலாம். எந்த ஒரு விகிதத்தையும் நம்ம சுருக்கலாம், அடிக்கலாம். விகிதத்தில் ஒவ்வொரு எண்ணும் உறுப்பு என்று அழைக்கப்படும். டேர்ம். ஆர்டர் ஆஃப் த டேர்ம்ஸ் கேனாட் பி ரிவர்ஸ்ட். அதாவது 1:2 அப்படின்னா அது 1:2 தான். 1:2 வேற, 2:1 வேற, 3:4 வேற, 4:3 வேற. ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாய்ஸ் அப்புறம் கேர்ள்ஸ் எழுதணும். கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட், பாய்ஸ் செகண்ட் எழுதக்கூடாது. என்ன கேட்குறாங்களோ அதை எழுதணும். கேர்ள்ஸ் டு பாய்ஸ்னு கேட்டாங்கன்னா கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதி அப்புறம் பாய்ஸ் எழுதணும். த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்மால் ஃபிஷ் டு த நம்பர் ஆஃப் பிக் ஃபிஷ் வந்து 5:1. சிறிய மீன்களின் எண்ணிக்கைக்கும் பெரிய மீன்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் 5:1ன்னு சொல்றாங்க. பாருங்க, சிறிய மீன்கள் 5, பெரிய மீன் 1. மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் 5:4. மாணவர்கள் 5 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 மாணவர்கள் அப்படிங்கிறது. சில சமயம் மாணவர்கள்ங்கிறது பொதுவாக சொல்லுவாங்க. மாணவர்ங்கிறது பாய்ஸ். மாணவிகள் 4 பேர் இருக்காங்க. அப்ப 4 5:4. இந்த 5:1 வந்து 1:5 எழுதக்கூடாது, தப்பாயிடும். அதே மாதிரி ஒரு இடத்துல 12 மாணவர்கள் இருக்காங்க, 12 மாணவிகள் இருக்காங்க. அது என்ன எழுதலாம்? 12:12 எழுதலாம். திரும்ப 1:1 எழுதலாம். 2 1 தான். ஏன்னா ரேஷியோ நம்ம அடிச்சுக்கலாம். 5:5ங்கிறது 1 தான், 1:1ங்கிறது 1 தான், 6:6ங்கிறது 1 தான். இதில் கொடுத்துருக்கலாம் சேம் யூனிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. சென்டிமீட்டர் இன்ட் சென்டிமீட்டர்னா கரெக்ட். ரூபாவையும் ஆரஞ்சையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. மீட்டரையும் எம்எல்லையும் கம்பேர் பண்ண முடியாது. கிலோமீட்டரையும் மீட்டரையும் கம்பேர் பண்ண முடியாது. ஒன்று மீட்டராக மாற்றிட்டு கம்பேர் பண்ணலாம். பொட்டட்டோவே ஆனியனையும் இங்கே சேம் யூனிட் தான். பொட்டட்டோ அண்ட் ஆனியன் இது வந்து கம்பேர் பண்ணலாம். என்னன்னா 3:2ன்னு சொல்லுவோம். பொட்டட்டோ ஆனியன்கிறது முக்கியம் இல்லை. கிலோகிராம் இது 3 கிலோகிராம், இது 2 கிலோகிராம், அவ்வளோதான் முக்கியம். அதனால 3:2 எழுதிக்கலாம். இங்கே சென்டிமீட்டர் பென்சில் இதை கம்பேர் பண்ண முடியாது. மாற்றினீங்கன்னா கம்பேர் பண்ணலாம். இப்போ மீட்டரையும் எம்எல்ஏயும் கம்பேரே பண்ண முடியாது.
ஆனால் கிலோமீட்டரையும் 700 மீட்டரையும் கம்பேர் பண்ணலாம். எப்போ அப்படின்னா ஒன்று இதை மீட்டரை மாற்றினீங்கன்னா இதை கம்பேர் பண்ணலாம். திஸ் இஸ் கம்பேரபிள். மீட்டரையும் சென்டிமீட்டரையும் அப்படியே கம்பேர் பண்ண முடியாது. ஒன்று மாற்றிட்டு கம்பேர் பண்ணணும். இதை கம்பேர் பண்ணவே முடியாது. மீட்டரையும் மில்லியையும் கம்பேர் பண்ணவே முடியாது. இதுக்கு சம்மந்தமே கிடையாது. 8-10 சென்டிமீட்டரையும் எழுதுகோலையும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இந்த படத்தை பாருங்க. இந்த பெரிய கயிறு 4, சிறிய கயிறு 2. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா 4:2ன்னு சொல்லுவோம். காரோட விலை, பைக்கோட விலை, காரோட விலை 5 லட்சம், பைக்கோட விலை 50,000னா 5 லட்சம் இஸ்டு 50,000ன்னு சொல்லுவோம். அது அதுக்கப்புறம் நீங்கள் அடித்து 50:5ன்னு அடித்து இன்னமும் அதை அடித்து 10:1 ஆக்கிடலாம். இங்கே 2 ரோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 2:1ன்னு வரும். 20:5ங்கிற ஒரு ரேஷியோ, ஒரு விகிதம்ங்கிறது என்னது அப்படின்னா, இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 20/5ன்னு எழுதலாமா? அப்போ 20/5ன்னு எழுதிட்டீங்க அப்படின்னா 20 அடிக்கலாம். 5ஆல் அடிச்சிங்கன்னா 4/1ன்னு வரும். அப்போ 4/1ங்கிறத 4:1ன்னு எழுதிக்கலாம். அப்போது 20:5ங்கிறத பின்னமாக மாற்றி அடிச்சுட்டு கடைசியில் 4:1ன்னு எழுதலாம். ஏன்னா அதை 4/1ன்னு எழுதிட்டோம். அதே மாதிரி தான் 500 கிலோ 250 கிராம் அதை நீங்கள் வச்சிங்கன்னா 2:1 ஆகும். ஏதாவது டவுட் வந்தால் உடனே கேட்டுருங்க. நான் ரொம்ப பேசிக் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவேன். ஸோ 780 ரூபாய் 900 ரெஸ்பெக்டிவ்லி. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ப்ரைஸ் ஆஃப் த டேபிள் பாட் பை அன்பு அண்ட் மாதவி? அப்போது அதுதான் பாருங்கள். ஃபஸ்ட்டு அன்பு சொல்கிறாங்க, அப்புறம் மாதவி சொல்கிறாங்க. இதை நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க எக்ஸாமில். கொடுத்துருக்கும் போது மாதவியை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, அன்பை 2வது கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே கேட்கும்போது ரேஷியோ கேட்கும்போது அன்பு ஃபஸ்ட்டு, மாதவி 2வது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அன்பு 900, அது 900 ஃபஸ்ட்டு எழுதிடணும். மாதவிக்கு 750 எழுதணும். அப்போ 2ஐயும் அடிக்கணும். அடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பின்னமாக எழுதி அடிச்சுட்டு கடைசியில் நீங்கள் சுருக்கி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் போடலாம். எளிய வடிவத்தில் 6:5ன்னு வந்து. எனி பேசிக் டவுட் இருந்தாலும் கேட்டுருங்க. இப்போ 40 நிமிஷத்தை 1 ஹவர் அப்போ ரேஷியோவை மாற்ற சொல்கிறாங்க. அப்போ 1 ஹவருங்கிறது 60 மினிட்ஸ்ன்னு தெரியும். அப்போ 40 மினிட்ஸ் எப்போவுமே லோயர் யூனிட்ஸ் அப்படி வச்சுங்க. 1 ஹவரை இப்போ 60 மாற்றணும். அப்போ 60, அப்போ 40:60. 40:60 சுருக்குனீங்கன்னா 2:3 ஆகும். 40:60 2:3. 15 கேர்ள்ஸ் டு 10 பாய்ஸ்னா 15:10. அப்புறம் அடிச்சிங்கன்னா குறைச்சாங்கன்னா வரணும். 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர். நல்லா புரிஞ்சுக்கங்க. 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர். 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டருக்கு பொருந்தும். அப்போ 100 + 25னா 125 சென்டிமீட்டர். 2 மீட்டர்னா 200 மீட்டர். அப்போ 125:200. அதை நீங்கள் சுருக்குனீங்கன்னா அப்புறம் சுருக்கலாம். 3 கிலோ 750 கிராம். நமக்கு தெரியும் 1 கிலோங்கிறது 1000 கிராம். அப்போ 3 கிலோ அப்படின்னா 3000 கிராம். இங்கே 750 கிராம் இருக்கு. அப்போ 70 நிமிஷம் 30 நிமிஷம். இது அப்படியே போட்டலாம். 7:3ன்னு வந்துடும். இதுதான் விகித வடிவம். இது பின்ன வடிவம். அதை அடிக்கிறது சுருக்கிட்டு கடைசியில் எளிய வடிவம். ஃபைனலாக இதை சொல்ல போகிறோம். 3க்கு மட்டும் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். வாட் இஸ் ஆன்சர் ஃபார் 3? எளிய வடிவம். எல்லோரும் ஆன்சர் பண்ணணும். சில பேர் மட்டும் ஆன்சர் பண்ணக்கூடாது. 3க்கு எளிய வடிவம் மட்டும் ஆன்சர் சொல்லுங்கள். வாட் இஸ் த ஆன்சர்? இவ்வளோ நேரமா மற்றவங்க 3750 அடிச்சிங்கன்னா 4 தடவை இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 4:1. அப்போ ரேஷியோ ஆஃப் 3 rupees to 5னா 3:5. 3 மீட்டர் டு 200 சென்டிமீட்டர்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பைசா 75 பைசா இங்கே 2 ரூபா அப்படின்னா 75:200 அதில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். விகிதத்தின் ஏதாவது ஒரு உறுப்பின் மதிப்பு 1ஆக இருக்காது அப்படிங்கிறது தப்பு. கண்டிப்பாக 1ஆக இருக்கலாம். 1:2 அப்படிங்கிறது சொல்லலாம். 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் இடையுள்ள விகிதம். இதுக்குள்ள விகிதம் அப்படின்னா இது 130. 1 மீட்டருங்கிறது என்னது? சென்டிமீட்டர். 100ன்னு போடுவோமா? அப்போ 130:100. அப்போ அதை அடிச்சிங்கன்னா 13:10. ஸோ அப்போ இது கரெக்ட். இது எல்லாத்தையும் சுருக்க சொல்லுவாங்க அப்படின்னா அடிக்க. இப்போ 7/15 சுருக்க முடியாது. 12/27 சுருக்கலாம். 3ஆல் அடிக்கலாம். அது மாதிரி நீங்கள் அடித்து ஒவ்வொன்றையும் சுருக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். 6வது கொஸ்டினுக்கு 1 2 3 ஆன்சர் பண்ணுங்கள். 50 ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் இருக்காங்க. 30 பேர் பாய்ஸ். ஃபைண்ட் த ரேஷியோ பாய்ஸ் டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். பாய்ஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் என்னதுன்னா
30:20. அப்போ அதெல்லாம் சுருக்குறீங்கன்னா 3:2 வரும். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். கேர்ள்ஸ் எவ்வளவு 20, அப்போ 2:5 வரும். நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்ஸ் 30, அப்போ 3:5. மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ள விகிதம் 3:2. மாணவிகளுக்கும் மொத்த மாணாக்கர்களுக்கும் உள்ள விகிதம் 2:5. மாணவர்களுக்கும் மொத்த மாணாக்கர்களுக்கும் உள்ள விகிதம் 3:5. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல எக்ஸாம்ல கேட்பாங்க. பேசிக்ஸ் தான் கேட்பாங்க. பேசிக்ஸும் கேட்பாங்க. 1 ரூபாய்க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம் என்ன? அப்போ முதல் இது ரெண்டையும் பைசா மாற்றணும். லோயர் யூனிட்ஸாக மாற்றுங்க எப்போவுமே. அப்போது 100:20. 100:20னா 5:1. வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து 5:1. எப்போவுமே இந்த 5:1, 1:5, 2 இருந்துச்சுன்னா கேர்ஃபுல்லாக பாருங்கள், மாற்றிடுவீங்க. 1 லிட்டர் டு 50 ml. இங்கே 1 லிட்டருங்கிறது 1000 ml. 1 லிட்டருங்கிறது 1000 ml. இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் ஆன்சர்? அப்போ 1000:50. 1000:50 அப்படின்னா 20:1. வெரி குட். சி. அதே மாதிரி 1 மீட்டர் டு 70 மீட்டர். 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். 100:70. 100:70 அப்படின்னா 10:7. ரேஷியோ ஆஃப் த லென்த் டு த பிரெத் கேட்குறாங்க. பிரெத் டு த லென்த்னு கேட்டாங்கன்னா அது வேற ஆன்சர் வரும். ஸோ லென்த் டு த பிரெத் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தேர்ஃபோர் 10:7. இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுங்க? ஒரு முக்கோணம் மற்றும் ஒரு செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையேயான விகிதம் என்ன? முக்கோணம்னா 3 பக்கம், செவ்வகம்னா 4 பக்கம், அப்போ 3:4. அடுத்து பார்க்க போகிறது சமான விகிதங்கள். சரி விகிதம். தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் பெருக்கவோ அல்லது வகுக்கவோ செய்தால் சமான விகிதங்களை பெறலாம். சமான விகிதங்கள்லாம் என்னது? பாருங்க, 3:5க்கு சமான விகிதம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா 3/5. மேலையும் கீழையும் ஒரே நம்பரை வச்சு பெருக்கணும். ஒரு கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கே 2ஆல் பெருக்கிறேன்னா 6/10 வரும். 3ஆல் பெருக்கிறீங்கன்னா 9/15 வரும். அப்போது எதெல்லாம் சமான விகிதங்கள்னா 3:5, 6:10, 9:15, இது மாதிரி இன்ஃபைனட்டாக போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் சமான விகிதங்கள் என்று பெயர். ஈக்குவேலண்ட் ரேஷியோஸ். பாருங்க, இது 1:2, இது 2:4, இது 4:8. எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும். ரெக்டாங்கிளை பாருங்க, லென்த் அண்ட் பிரெத் வந்து 1:2. அடுத்த ரெக்டாங்கிளை பாருங்க, ரெக்டாங்கிள் பி வந்து 2:4. ரெக்டாங்கிள் சி வந்து பார்த்தீங்கன்னா 4:8. ஆனால் அது எல்லாத்தையும் சுருக்கிறீங்கன்னா 1:2 ஆகிடும். இது எல்லாத்துக்கும் பேர் சமான விகிதங்கள். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு அந்த ரேஷியோ வந்து வீட்டில் சொல்லுவாங்க. ஸோ படித்தவங்க கூட படிக்காதவங்க கூட வீட்டில் சொல்லுவாங்க. நீங்கள் கிராமத்தில் படிக்கவே இல்லைன்னா கூட அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிராம் உளுந்தும் அரிசியும், இட்லி அரிசியும் வந்து தோசைக்கு ஆட்டணும் அப்படின்னா உளுந்துக்கும் அரிசிக்கும் உள்ள விகிதம் என்னன்னா, உளுந்து 1 பங்கு போட்டிங்கன்னா அரிசி 4 பங்கு போடணும். இப்போ ஒன்றும் கிடையாது. 4 கிலோ அரிசி போட்டிங்கன்னா 1 கிலோ உளுந்து போடணும். 1 கிலோ அரிசி போட்டிங்கன்னா 1/4 கிலோ உளுந்து போடணும். அதுதான் 1:4 அப்படின்னா. சப்போஸ் இட்லி மாவில் கொஞ்சம் உளுந்த கூட்டி போடுறீங்க அப்படின்னா அப்போ 1 பங்கு உளுந்து போட்டிங்கன்னா 3 பங்கு அரிசி. 3 பங்கு அரிசிக்கு 1 பங்கு உளுந்து. இங்கே 4 பங்கு அரிசிக்கு 1 பங்கு. ஸோ இதுதான் இந்த ரேஷியோங்கிற கான்செப்ட். இப்போ பாருங்க, 5 மீட்டர் நீளமுள்ள ஒரு நூலை 3 மீட்டர் மற்றும் 2 மீட்டர் நீளம் உள்ளதாக வெட்டினால் அத்துண்டுகளின் நீளங்களுக்கு இடையே உள்ள விகிதம் 3:2. கரெக்டா? 5 மீட்டர் நீளமாக இருக்கு, அதை 2ஆக வெட்டுறீங்க. ஒரு 3 மீட்டர், ஒரு 2 மீட்டர். அப்போ திண்டுகளுக்கு நீளம் உள்ள விகிதம் என்னதுன்னா 3:2 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுலேருந்து A:B அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் கிடைக்கிற பங்குகள் கிடைக்கும். மொத்தம் எவ்வளோ பார்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ 3:2 அப்படின்னா மொத்த பங்குகள் எத்தனை? 5.
இதே 3 கூட இருக்கலாம். 3:2:2:5 இப்படின்னு இருந்ததுன்னா அப்போ மொத்த பங்குகள் என்ன அப்படின்னா 3, 2, 5, 5 10 பங்குகள். பங்குகள் அப்படிங்கும்போது அது எல்லாத்தையும் கூட்டிக்கணும். குமரனிடம் 600 ரூபாய் உள்ளது. அதனை விமலாவிற்கும் யாழினிக்கும் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இருவரில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும்? யாருக்கு அதிக தொகை கிடைக்கும் அப்படின்னா இந்த விகிதத்துல எது பெருசா இருக்கும், பெரிய நம்பரோ அவங்களுக்கு தான் அதிக தொகை கிடைக்கும். அப்ப யாழினிக்கு தான் அதிக தொகை கிடைக்கும். எவ்வளவு தொகை கிடைக்கும் அப்படின்னா மொத்த பங்கை பார்க்கறோம். மொத்தம் எத்தனை பங்கு? 2 + 3 5 பங்கு. அப்போ மொத்தம் 5 பங்கு. அப்போ யாழினி விமலாவுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா விமலாவுக்கு 2ங்கிறது அவங்களோட போர்ஷன். அப்போ 2/5 இன்ட்டு டோட்டல் ரூபாய் 600. அப்போ 250 கிடைக்கும். யாழினிக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா மொத்தம் உள்ள 600ல 3/5 அவங்க பங்கு. ஏன்னா மொத்தத்துல 5 அவங்க யாழினிக்கு 3/5 360 ரூபாய் கிடைக்கும். இப்போ இதுல ஈக்குவலன்ட் ரேஷியோ எழுதுங்க பார்க்கலாம். 3:5. இங்கதான் இனிமேதான் நமக்கு சரி விகிதம்னு வந்துடும். 3:5. அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இந்த 3ங்கிறது 9 ஆயிருக்கு. அப்போ 3 9 ஆயிருக்குன்னா அதை 3ஆல பெருக்கிறதுனால 9 ஆயிருக்கு. அப்போ 5ஐயும் 3ஆல பெருக்கணும். அப்போ அது 15. இங்க பாருங்க 5 2ஆல பெருக்கி இதையும் தான் கம்பேர் பண்ணணும். இதையும் தான் கம்பேர் பண்ணணும். 5 2ஆல பெருக்கினா 10. அப்போ இது 8. 6 என்ன 1:2 என்ன? இதை பாருங்க 6ங்கிறது 1 ஆயிருக்கு. புரிஞ்சுக்கிங்களா? 6ங்கிறது 1 ஆயிருக்கு அல்லது 1ங்கிறது 6 ஆயிருக்கு. அப்படி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது 6ஆல வகுத்தீங்கன்னா எனக்கு கிடைக்குது. 1ங்கிறது 6 ஆயிருக்கு. அப்போ 2ங்கிறது என்ன வாங்குங்க சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன? வெரி குட். இதை கண்டுபிடிங்க. இது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். கீழ்கண்ட விகிதங்களில் எது பெரிய விகிதம்? ஃபர்ஸ்ட் பெருசா செகண்ட் பெருசா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 4/5 பெருசா இல்ல 8/15 பெருசா? திரும்ப நான் சொல்லியிருக்கேன், இங்க எதுன்னு எனக்கு தெரியல. அப்ப அதை குறுக்கால பெருக்குங்க. குறுக்கால பெருக்கிறீங்கன்னா 60, இதை குறுக்கால பெருக்கிறீங்கன்னா 40. அப்ப 60 தான் பெருசுன்னு தெரியும். அப்போ இங்கே இதை போட்டுருவோம். அதே மாதிரிதான் இது 3/4, இது 7/8. எனக்கு எதுன்னு தெரியல. அப்போ 8ஐயும் 3ஐயும் பெருக்கிறீங்கன்னா 24, 7ஐயும் 4ஐயும் பெருக்கிறீங்கன்னா 28. அப்போ இது பெருசு. அப்போ இங்கே இது பெருசு. 1/2, 2/1. இது பார்த்தாலே தெரியுது. இது 2, இது 1/2. அப்ப இது பெருசு. அல்லது இங்க பெருக்கிறீங்கன்னா 1, இது 4. 20ங்கிறது 20 3:2ங்கிற விதத்துல பிரிக்கணும். அப்ப எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா அப்போ 3:2ன்னா முதல் என்னது 3/5 × 20. இன்னொன்று என்னதுன்னா 2/5 × 20. அப்போ இதை நீங்க பெருக்கிறீங்கன்னா 12 ஆகும். இதை நீங்க பெருக்கிறீங்கன்னா 8 ஆகும். லாஸ்ட் ஒன்னா எந்த ஒன்று கேட்குறீங்க? இதுவா? இது 1/2, இது 2/1. 1/2 பெருசா 2/1 பெருசா? 2/1 தான் பெருசு. இதே மாதிரி தான் இந்த கணக்கையும் போட்டுக்கலாம். இதை கண்டுபிடிங்க. ப்ரொவிஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ. மொத்தம் மாசத்துக்கு 4000 ரூபா. அதில் மளிகைக்கு 3 பங்கும் காய்கறிக்கும் உள்ள விகிதம் 3:2. அப்படின்னா மளிகைக்கு எவ்வளவு, காய்கறிக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. மளிகைக்கு எவ்வளவு அப்படின்னா மொத்தம் உள்ள 5ல் 3 பங்கு. அப்போ மொத்த அமௌண்ட் 4000 ரூபாய். ஸோ இதுதான் மளிகைக்கு. காய்கறிக்கு எவ்வளவு அப்படின்னா 2/5 × 4000. அதை அடிச்சுன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுக்கு 6200, இதுக்கு 2400. கூட்டினீங்கன்னா 4000 வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 16/24க்கு எது சமான விகிதம் அல்ல? 16/24க்கு எது சமான விகிதம் அல்ல? அப்ப மற்ற 3 சமான விகிதம். கொடுத்துருக்கிறத சுருக்கிடுங்க. கொடுத்துருக்கிறத சுருக்குனீங்கன்னா 2/3ன்னு வரும். அப்ப கீழே உள்ளது எது 2/3 இல்லை? அவ்வளவுதான். 6/9 2/3, 12/18 2/3, 10/15 2/3, 20/28
4/7 அது வராது. ஸோ ஆன்சர் வந்து டி. 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபருக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? அதே தான் 3/b கிடைக்கிறது கேட்குறாங்க. அப்போ 5/8 பிக்கு 5, அப்போ 5/8 இன்ட்டு 1600. அப்போ 8ஆல் எடுத்தீங்கன்னா 200 வரும். அப்போ எவ்வளோ கிடைக்கும்னா 5 × 200 1000. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விகித சமம் அல்லது சரி விகிதம்னு சொல்லக்கூடிய ப்ரொபோர்ஷன். ஸோ ப்ரொபோர்ஷன்ஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா A:B as C:D. இந்த இடத்துல 4 புள்ளி வைப்பாங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா A/B இதை வந்து ஈக்குவல்ட்டுன்னு எழுதலாம் C/D. அப்போ நீங்கள் இதை அடிச்சிங்க அப்படின்னா சுருக்குறீங்கன்னா AD இந்த பக்கம் போயிடும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போ AD = BC அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் ப்ரொபோர்ஷன். அப்போ ப்ரொபோர்ஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது, 2 சமான விகிதத்தை வந்து சேர்க்கறது. 2 விகிதங்கள் சமமாக இருக்குல்ல, அதை வந்து சேர்க்கறது. ஸோ 2 சமான விகிதம். இப்போ இந்த 2 ஃபோட்டோவை பாருங்கள், சீனிவாச ராமானுஜன் ஃபோட்டோ. அதே தான் இங்கே பாருங்கள், இந்த கிரிட் இது வந்து 5, இந்த பக்கம் 3 இருக்குன்னு வச்சுங்களேன். உயரம் 5, அகலம் 3, அல்லது நீளம் 5 அகலம் 3னா அதே தான் இங்கே இருக்குது. 5க்கு 3. இங்கே பார்த்தீங்கன்னா 10க்கு 6 வந்திருக்கும். அப்போ ரெண்டுமே வந்து ஒரே ரேஷியோ தான், சமான விகிதத்தில் இருக்குது. ஸோ அப்போ அதே ப்ரொபோர்ஷனில் இதை என்லார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் எடுக்கிறீங்க, அதை வந்து என்லார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே விகிதத்தில் தான் பெருசாகும். அதான் அதை என்ன சொல்லுவாங்கன்னா சிமிலர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதே மாதிரி உள்ளது. லா ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்லக்கூடியது விகித சமன் விதி. அதான் இப்போ நான் உங்களுக்கு முதல் சொன்னேன், AD = BCங்கிறது தான் விகித சமன் விதி. A/B = C/D அடிச்சிட்டிங்கன்னா AD = BC. AD = BCங்கிறது தான் விகித சமனின் குறுக்கு பெருக்கல். 2 கோடி உறுப்புகள் இருக்கு. கோடினா கடைக்கோடின்னு சொல்லுவோம்ல, இந்த கடைக்கோடி நம்பர் இந்த ஏயையும் டியையும் பெருக்கினீங்கன்னா அதான் கோடி உறுப்புகள், கடைக்கோடி உறுப்புகள். நடு உறுப்புகளை பெருக்கிறதுக்கு சமம். பியையும் சியையும் பெருக்கிறதுக்கு சமம். இது ப்ரொபோர்ஷனல் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். 3 10ஆல் பெருக்குனா 30, அப்போ 2ஆல் 10ஆல் பெருக்குனா 20. எஸ், ப்ரொபோர்ஷனில் இருக்கு. ப்ரொபோர்ஷனில் இருக்கு. 3 10ஆல் பெருக்குனா 30, 2 10ஆல் பெருக்குனா 20. இது ப்ரொபோர்ஷனில் இருக்கா அப்படின்னா கிடையாது. 2 2ஆல் பெருக்குனா 4, 5 3 ஸ்டப்பாக இருக்கு. அப்போ இது வந்து ப்ரொபோர்ஷன்ட்டு கிடையாது. இங்கே என்ன ரூல் வரும்? 1 வந்து 5 இருக்கு. அப்போ இந்த பக்கத்தில் என்ன வரும்னா 40 வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கிடையாது. அடுத்து யூனிட்டரி மெத்தட். ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் 1 யூனிட் then using it to find the value of the required number of units is called unit method. ஒரு அலகின் மதிப்பை கணக்கிட்டு அதிலிருந்து தேவையான அலகுகளின் மதிப்பை கண்டறிய முறை ஓரலகு முறை என்று அழைக்கப்படும். கொடுக்கப்பட்டுள்ள கணக்கை கணித கூற்றாக மாற்றுங்க, மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஈக்குவேஷன்ஸாகவும் இருக்கலாம். பாரி வாண்ட்ஸ் டு பை 5 டென்னிஸ் பால்ஸ். 5 டென்னிஸ் பால். டென்னிஸ் பாலுக்கு வந்து இறகு பந்துன்னு போட்டிருக்காங்க. பேட்மிண்டனாக தான் இறகு பந்து. டிரான்ஸ்லேஷன் தப்பு. டென்னிஸ் பந்துகள் அவ்வளோதான், அதுக்கு பேர். இறகு பந்து வராது. இறகு பந்துங்கிறது பேட்மிண்டன். ஸோ இங்கே டென்னிஸ்னு வரும். பாரி 5 டென்னிஸ் பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான். ஒரு பெட்டியில் 12 பந்து இருக்கு. அதனுடைய விலை 180 ரூபாய் எனில் 5 பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் சொல்லுங்க. ஸோ இதுதான் மொத்தம் 180 ரூபாய், 12 பால். அப்போ 180/12 என்னன்னா 1க்கு கண்டுபிடிக்கலாம். ஒரு பால் 15 ரூபாய். ஒரு பால் 15 ரூபா அப்படின்னா 5 பாலுங்கிறது 75 ரூபாய். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை விகிதம் 10:11. கவிதா வந்து அதிகமாக ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க.
அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர். அப்போ கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை? கவிதா எத்தனை புள்ளிகள் பெற்றார்கள்? கவிதாங்கிறது 11 மொத்தம் 21 இன்ட்டு 84 அடிச்சிங்கன்னா 4. ஸோ அப்போ கவிதா பெற்ற புள்ளிகளின் எண்ணிக்கை 44. இதை சொல்லுங்க. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கக்கூடிய டைப். Which of the following ratios are in proportions? கீழ்கண்டவற்றில் எது விகித சமமாகும்? எது விகித சமமாகும்? இந்த 4ல் 1 தான் விகித சமம். எது அப்படின்னா வெரி குட். ஸோ இதுதான் விகித சமம். எக்ஸின் மதிப்பு என்ன? இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய டைப். The ratios formed by using the numbers 2, 5, x, 20 in the same order and proportion. 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் படுத்தி அமைந்த விகிதங்கள் சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு என்ன? அப்போ 5 20 இருக்கு. 5 4ஆல் பெருக்கியிருக்கோம். அப்போ 2 4ஆல் பெருக்கினா 8. therefore ஆன்சர் என்னது? சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ். அந்தோணி ஒரு வாரத்தின் எல்லா நாட்களிலும் காலையிலும் மாலையிலும் பல் துலக்குகிறார். சபீன் காலையில் மட்டும் பல் துலக்குகிறார். ஒரு வாரத்தில் அவர்கள் பல் துலக்கும் தடவைகளின் எண்ணிக்கைகளின் விகிதம் என்ன? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? அது அந்தோணி வாரத்தின் எல்லா நாட்களிலும் காலையிலும் மாலையிலும் பல் துலக்கிறார். சபீன் காலையில் மட்டும் பல் துலக்குகிறார். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2:1. அவ்வளோதான். வெரி குட். திருமகளின் மதர் தாய் 35 சிவப்பு மணிகள் மற்றும் 30 நீல மணிகளை கொண்ட கை காப்பு அணிந்திருக்கிறார். திருமகள் அதே விகிதத்தில் சிறிய கை காப்பை அதே வண்ண மணிகளை பயன்படுத்தி செய்ய விரும்புகிறாள். அவளால் எத்தனை வெவ்வேறு வழிகளில் கை காப்புகள் செய்ய இயலும்? இதே விகிதத்தில் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. இதை விட சிறுசா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப 2 வண்ண மணிகளை பயன்படுத்தி செய்ய விரும்புகிறாள். எத்தனை வெவ்வேறு வழிகளில் கை காப்புகளை செய்ய முடியும்? 35 சிவப்பு மணிகள் மற்றும் 30 நீல மணிகளை கொண்ட கை காப்பு அடைந்திருக்கிறார். அப்போ அம்மா வச்சிருக்கிறது 35 30. அப்ப இதை நீங்க அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 7 5 35 6 5 30. அப்போ 7:6 ஒன்று பண்ணலாமா? அப்போ 7 சிவப்பு மணி 6 நீல மணி ஒன்று வச்சு பண்ணலாம். அடுத்து 7 2 14 12 ஒன்று பார்க்கலாம். அடுத்து 7 3 21 6 3 18 பண்ணலாம். அடுத்து 7 5 7 4 28 6 4 24. அடுத்து 5 பெருக்குனீங்கன்னா இது வந்துடும். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை வழிகளில் அதே மாதிரி விகிதத்தில்னா 4 பண்ணலாம். 7:6 14:12 21:18 28:24 மொத்தம் 4 வெவ்வேறு வழிகளில் கை காப்புகளை செய்ய இயலும். அதான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பாருங்க, இது 35 எப்படின்னு கேட்குறீங்க. 35 சிவப்பு மணியும் 35 சிவப்பு மணிகள் மற்றும் 30 நீல மணிகளை கொண்ட கை காப்பு அணிந்திருக்கிறார். அவங்க கை காப்பு இதில் எத்தனை இருக்குன்னா 35 சிவப்பு இருக்கு, 30 நீலம் இருக்கு. அதே மாதிரி அவங்க பொண்ணு சின்னதாக பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ அதே விகிதத்தில் பண்ணணும். 35 × 30 அடிச்சிங்கன்னா 7:6. அப்போ 7:6 7 சிவப்பு மணி 6 நீல மணி வச்சு பண்ணலாம். அல்லது 7 × 2 அடுத்து 7 × 3 7 × 4 இது வரைக்கும் வரலாம். இதுக்கப்புறம் 5ஆல் பெருக்கிறீங்கன்னா பெரிய இது வந்துடும், இவங்களோட இது வந்துடும். Team A win 26 matches out of 52 matches. Team B wins 3/4 of the 52 matches. Which team is a better winning record? So எது பெட்டர் வின்னிங் ரெக்கார்டுனா இங்கே ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். ப்ரொபோர்ஷன்ஸ் ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏ வின்ஸ் என்னதுன்னா மொத்தம் உள்ள 52 மேட்சஸில் ஏ 26 வின் பண்ணுது அப்படின்னா 1/2 இதுதான் டீம் ஏயோட விகிதம் பின்னம். பி பாருங்க 3/4 of the 52 matches அப்படின்னா 52 52ல் 3/4 3/4 முக்கால் 3/4 of 52 13 3 39. அப்போ 39 மேட்ச். அப்போ யாரு பெட்டர் வின்னிங் ரெக்கார்டு அப்படின்னா பி டீம் தான் பெட்டர் வின்னிங் ரெக்கார்டு. இது ரெண்டுல எது பெரிய விகிதம் அப்படிங்கிறதா பெட்டர் ரெக்கார்டு. எது பெருசு இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எப்படி வரும்?
இது 52, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 78. ஸோ அப்போ இந்த பக்கம் பெருசு. டீம் பி தான் பெட்டர் ரெக்கார்ட். In a school excursion, 6 teachers and 12 students from 6th standard, 9 teachers and 27 students from 7th standard, 4 teachers, 16 students from 8th standard took part. Which class has the least teacher to student ratio? அப்போ எது least student to teacher ratio ன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, ஃபஸ்ட்டுங்கிறது வந்து 6:12, 6:12 1:2, 6th 1:2, 2 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர். 7th பாருங்க 9:27, which is equal to அடிச்சிங்கன்னா 1:3. அப்போ 3 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர். 8th பாருங்க 4 டீச்சர் ஃபார் 16 ஸ்டூடெண்ட்ஸ், 1:4, 4 மாணவர்களுக்கு 1. அப்போ எந்த வகுப்பில் ஆசிரியர் மாணவர்கள் விகிதம் குறைவாக உள்ளது அப்படின்னா 1/4. இது 1/2 பெருசா, 1/3 பெருசா, 1/4 பெருசா அப்படின்னா 1/4 தான் பெருசு. 1/2 தான் ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் 1/3, 1/4 எது கம்மின்னு கேட்குறாங்க. ஸோ 8ஆம் வகுப்புல தான் கம்மி, ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவாக உள்ளது. Fill the boxes using any set of suitable numbers. சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தெரியும் இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா இது ரெண்டையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கணும். அப்போ இதையும் பெருக்கினா நமக்கு தெரியும் 15 எவ்வளவு? 90. அப்போ இதையும் என்ன வச்சு பெருக்கலாம்? 90 வரணும். அப்போ 90 வரணும் அப்படின்னா என்ன வச்சு பெருக்கலாம்? இதையும் என்னவா இருக்கலாம்? இது 1 இருந்து இந்த கட்டம் வந்து 90 இருக்கலாம். இது 2 இருந்து இது 45 இருக்கலாம். இது 3 இருந்து இது 30 இருக்கலாம். வேற என்ன 90 எது வகுக்கும்? 4. இது 5 இருந்தால் 18 இருக்கலாம். 6 இருந்து இது 15 இருக்கலாம். இங்கேயும் 6 வரலாம், இங்கேயும் 15 வரலாம். அப்புறம் 7, 8 வேற என்னெல்லாம் வரலாம் பாருங்க. 7, 8 வகுக்குமா? 7 வகுக்கு, 8 வகுக்காது. 9, இது 9 இருந்து இது 10 வரலாம். இது 10 இருந்து இது 9 வரலாம். அப்ப இது 15 இருந்து 6 வரலாம். 18 இருந்து 5 வரலாம். 30 இருந்து 3 வரலாம். 45 இருந்து 2 வரலாம். 90 இருந்து 1 எல்லாமே வரலாங்க. இந்த நம்பர் தவிர வேற எதுவும் இங்க வர முடியாது. இதுல உள்ள எது வேணாலும் இந்த பச்சை கட்டத்துக்கு இந்த கட்டத்துக்கு இந்த வேல்யூ, இந்த கட்டத்துக்கு இந்த வேல்யூ. ஏன் அப்படின்னா A is to B as to C is to D அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்லியிருக்கோம் AD is equal to BC ஆக இருக்கும். அவ்வளவுதான். இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா இது ரெண்டையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கு. அடுத்த கொஸ்டின். In the ratio of green, yellow, black balls in a bag 4:3:5, then which color is likely ball that you can choose from the bag? ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள், கருப்பு பந்துகளின் விகிதம் 4:3:5. பையில் எடுக்காது அதிக வாய்ப்புடைய பந்து எது அப்படின்னு கேட்டீங்க. அப்ப இதுல எது அதிகமா இருக்கு பாருங்க. கருப்பு பந்து வந்து 5 இருக்கு. இப்ப கருப்பு எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்ப ஆவுக்கு கருப்பு. பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு? சொல்லுங்க பார்க்கலாம். கருப்பு பந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 5 பங்கு 40. கருப்புங்கிறது 5, 5 பங்குங்கிறது 40 அப்படின்னா மொத்தம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. 4, 3, 7, 7, 5, 12. அப்போ 5 பங்கு 40னா 1 பங்குங்கிறது 8. 1 பங்கு 8னா 12 பங்கு அப்படின்னா மொத்தம் எவ்வளவு வரும்னா 96. பச்சை மற்றும் மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கையை காண்க. அதாவது 40 பந்து இருந்துச்சுன்னா 40ங்கிறது 5 பங்கு 40னா 1 பங்கு 8. அப்போ பச்சை பந்து 8 32, மஞ்சள் பங்கு 8 3 24, கருப்பு பந்து 8 5 40. அது ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததோட சம்மரி, சுருக்கம், நினைவில் கொள்க.
இரண்டு அளவுகளை வகுத்தலின் மூலம் ஒப்பிடுவது விகிதமாகும். பொதுவாக விகிதங்கள் பின்னங்களாக எளிய வடிவத்தில் எழுதப்படும். விகிதத்திற்கு அலகு இல்லை. விகிதத்தின் இரண்டு அளவுகளும் ஒரே அலகினை பெற்றிருக்கும். விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்ற முடியாது. சமான விகிதத்தை பெற விகிதத்தின் பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்க வேண்டும். இரண்டு விகிதங்கள் சமமெனில் அவை விகித சமம் எனப்படும். விகித சமப்படி கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கற்பலனுக்கு சமமாகும். கோடி உறுப்புகள் அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓரலகு முறை என்பது ஒரு அலகின் மதிப்பினை கண்டறிந்து தேவைப்படும் அலகின் எண்ணிக்கையை மதிப்பினை கண்டறிதல். The proportionality law states that the product of extremes is equal to the product of means. மற்றதெல்லாம் the ratio is a comparison of two quantities. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இது வந்து ரேஷியோட பேசிக். இந்த பேசிக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நிறைய ரேஷியோவில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்போ கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மொத்தம் 50 கேள்விகள் உண்டு. ஒரு 8 கேள்விகளை பார்த்துருக்கோம் டீட்டெயிலாக. மீதி உள்ள கேள்விகளை நாளை இருந்து பார்க்கலாம். Thank you.